ஈழத்தமிழர் உரிமைகள் பெருமன்றின் மாவட்ட மட்ட கலந்துரையாடல்கள் தொடர்ந்து நிகழ்ந்து கொண்டிருக்கின்ற வகையில் இன்று நாங்கள் முல்லைத்தீவு மாவட்ட கலந்துரையாடலில் ஈடுபட்டிருந்தோம். இன்று முல்லைத்தீவு மக்களுடனான ஈழத்தமிழர்கள் உரிமைகள் மன்றின் உருவாக்கம் மற்றும் ஈழத்தமிழர் உரிமைகள் பெருமன்றின் திருவண்ணாமலை பிரகடனம் தொடர்பான கலந்துரையாடல் வெற்றிகரமாக இன்று முல்லைத்தீவு மாவட்டத்தில் நிகழ்ந்தது. பெருமளவு மக்கள் பங்களிப்பில் நிகழ்ந்த இந்த கலந்துரையாடலில் விசேடமாக கலந்து கொண்ட அனைவரும் முல்லைத்தீவு மாவட்டம் சார்பாக திருவோணமலை பிரகடனத்தை ஏற்றி அதனை முன்மொழிந்ததுடன் தொடர்ந்து ஈழத்தமிழர் உரிமைகள் பெருமன்றின் அங்கத்தவர்களாக தொடர்ந்து செயற்படவும், ஈழத்தமிழர் உரிமைகள் எங்கெங்கு கேள்விக்குட்படுத்தப்படுகின்றதோ அங்கெல்லாம் தங்களுடைய பிரசன்னத்தையும் எதிர்ப்பையும் அவ்வுரிமைகளை தக்க வைத்து பிரயோகிப்பதை உறுதிப்படுத்துவதையும் ஈழத்தமிழர் உரிமைகள் பெருமன்றாக முல்லைத்தீவு மாவட்ட மக்களும் இணைந்து செயற்படுவது என்ற முடிவுடன் இன்று நாங்கள் இந்த கலந்துரையாடலை நிறைவு செய்திருக்கின்றோம். தொடர்ந்தும் இவ்வாறான கலந்துரையாடல்கள் ஏனைய மாவட்டங்களில் நிகழ்ந்து கொண்டிருப்பதைப் போல கிளிநொச்சியும் மற்றும் யாழ்ப்பாணமும் நிறைவு செய்யப்பட்ட பின் ஈழத்தமிழர் உரிமைகள் பெருமன்றின் திருகோணமலை பிரகடனம் அனைத்து முன்மொழிவுகளையும் உள்வாங்கி திருத்தங்கள் மற்றும் புத்தாக்கங்களுடன் இறுதி பிரகடனமாக ஏப்ரல் மாத நிறைவு நாட்களில் வெளியிடப்பட்டு உரிய வகையில் அந்த பிரகடனம் உரிய தரப்புகளிடம் சமர்ப்பிக்கப்பட்டு தொடர்ந்து ஈழத்தமிழர்கள் தங்களுடைய சுயநிர்ணய உரிமையை எந்த விதத்திலும் எதன் பொருட்டும் சமரசம் செய்யாது தொடர்ந்து தக்க வைத்து பிரயோகிப்பதை உறுதிப்படுத்தும் எங்களுடைய செயற்பாடுகள் தொடர்ந்து நிகழும் என்பதை நாங்கள் தெரிவிக்கிறோம். இப்ப ஸ்ரீலங்கா அரசாங்கம் ஒரு வீர சிறுவனில் ஈழத்தமிழர்களுக்கு தனித்துவமான மொழி உண்டு, பண்பாடு இருக்காங்க இருக்கு, வரலாற்று தொடர்ச்சியான நிலம் இருக்கா இருக்கு, விளங்கலையா? திட்டமிட்டு அளிக்கப்படுது. ஆனால் எங்களுடைய நிலம் அந்த சுய நிர்ணயத்துக்குள்ள கருது அது எங்கள்ல இருந்து பிரிக்கலா. மற்றது நாலாவது சொல்லியாச்சு சமூக பண்பு. ஆகவே நாங்கள் ஒரு தேசிய இனம் என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவே வேண்டும். நாங்கள் இல்லை, நாங்கள் அதை மறுதளிக்க கூடாது. நாங்கள் அந்த வார்த்தை பிரயோகங்களை சரியாக பயன்படுத்த வேண்டும். நாங்கள் சிறுபான்மை என்ற வார்த்தையை நாங்கள் பாவிப்பதை முதல் தவிர்க்க வேண்டும். ஒரு தேசிய இனத்திற்குரிய அத்தனை அடையாளங்களும் உள்ளவர்கள் நாங்கள். ஆகவே நாங்கள் இந்த தோற்றுவாயில நாங்கள் ஒரு தேசிய இனம் என்பதை நாங்கள் உறுதிப்படுத்துகிறோம். அத்தோடு பல வருடங்களாக அல்லது பல நூற்றாண்டுகளாக நாங்கள் எப்படி ஏமாற்றப்பட்டோம். காலனித்துவ காலத்தில் இருந்து இருந்து நாங்கள் எங்களுடைய சம்மதம் இல்லாமல் அவை உருவாக்கப்பட்டன. தமிழர்கள், ஈழத்தமிழர்கள் தவிர்த்து விடப்பட்டு இந்த தீர்மானங்கள் மேற்கொள்ளப்பட்டன. இதை நாங்கள் மட்டும் இல்லை, 1955 ஐநா உறுப்புரிமையை கோருகிறது ஸ்ரீலங்கா, இலங்கை கோருகிறது. ஆனால் ரஷ்யா தன் வீட்டோ பவரை பாவிச்சு இவைக்கு கொடுக்க இயலாது என்று சொல்லுது, மறுத்து ஒரு 10 வருஷம் எடுத்து அடிக்கிறான். ஏன்னு சொல்லி சொன்னார், அவன் சொல்றான், இலங்கை இன்னும் முழுமையாக சுதந்திரம் அடையவில்லை, காலனித்துவத்திலேயே இருக்கிறது, காலனித்துவத்தினுடைய பண்புகளோடையே இருக்கிறது என்றார். இந்த 10 வருஷம் இழுத்தடிச்சு பிறகு இந்த அவனுடைய புவிசார் தேவைகள் கருதி கோல்ட் வார் நடந்து அதுக்கு பிறகு இலங்கை உறுப்புரிமை பெறுகிறது. இதெல்லாம் வரலாற்று ரீதியான ஆதாரங்கள். நாங்கள் சுதந்திரம் அடையவில்லை என்பதை அவர் தெளிவாக சொல்லப்படும். அந்த ஜாப்பு எங்களுக்குரியதல்ல என்பதை, இந்த மக்களினுடைய சுயநிர்ணய உரிமையை பேணுவதாக இல்லை என்பதை அது தெளிவாக சொல்லும்.
அடுத்த பாத்தீங்கன்னு சொன்னார், ஒரு சுயநிர்ணய உரிமைக்காக ஒரு இனம், தன்னுடைய தேசிய இனம் சுயநிர்ணய உரிமைக்காக போராடுவது எங்கும் தவறல்ல. அது எங்கெங்கெல்லாம் கூறப்பட்டிருக்கிறது. ஐநா என்னத்தை கூறுகிறது, மற்ற நாடுகள் எப்படி அதை நாங்கள் எப்படி வாழ்ந்தோம், நாங்கள் இன்னும் மேலதிக செய்திகளுக்காக எமது யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.